அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினா, சரிங்களா? ஏன்னா அரசு தேர்வு இன்னும் ஒரு 1.5 மாதங்களில் நடக்க இருக்குது. சமூக அறிவியல் பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 15/4/2025 நடக்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 15ஆம் தேதி 4வது மாதம். ஸோ அதுக்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் எய்மோடு படிப்பீங்க. மெல்ல கற்கும் மாணவர்கள், ஆவரேஜாக மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ நம்ம நிறைய தினமும் 10, டெய்லி 5 இந்த மாதிரி நிறைய 1 மார்க் கொஷின்லாம், கொஷின் வித் ஆன்சர், ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பாடத்துலேருந்து ஒரு ஒன்வேர்டு என்பதன் அடிப்படையில் ஒரு ஒன்வேர்டாக கணக்கு பண்ணி 20 ஒன்வேர்டு கொடுக்க இருக்கிறோம். அதாவது ஒரு பாடத்துக்கு ஒரே ஒரு ஒன்வேர்டு இந்த மாதிரி கணக்கு பண்ணி 20 ஒன்வேர்டு கொடுக்க இருக்கிறோம். நேற்று நம்பர் 1 போட்டிருந்தேன், இன்றைக்கி நம்பர் 2. ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே நான் உங்களுக்கு லிங்க்கில் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருக்கலாம், அல்லது வேறொரு இந்த திருப்புதல் தேர்வு இதிலெல்லாம் கேட்டிருக்கலாம். ஸோ அதனால் அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாரா என்ற தலைப்பில் 20 ஒரு மதிப்பெண் வினாவாக கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். மாணவர்கள் முழுமையாக இது ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். அடுத்து, இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அடுத்து, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? இது ஒரு முக்கியமான கேள்வி, சரிங்களா? ஹிரோஷிமா. இதற்கான பதில் ஹிரோஷிமா. எந்த ஆண்டில் வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது எப்போது அப்படின்னா 1991. அடுத்து, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிக்கப்பட்டது? இதற்கான பதில் 1829. ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அடுத்து, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டாங்க. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் துவங்கியவர் யார்? திலகர். ரொம்ப கவனமாக எழுதணும். தென்னிந்தியாவில் துவங்கியவர் யாருன்னா அன்னிபெசன்ட். 1916இல் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் துவங்கியவர் திலகர், சரிங்களா? அடுத்து, முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1865. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா சேலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். இதற்கான பதில் சீகன் பால்கு. கிட்டத்தட்ட 10 ஒரு மதிப்பெண் வினா பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாவை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி புவியியல் பகுதியில் 7 பாடம் இருக்கா, அதுலேருந்து ஒரு 7 ஒன்வேர்டு ஒவ்வொரு பாடத்துலையும் பாருங்கள். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? 3214 கிலோமீட்டர். அடுத்து, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும்பகுதி பஞ்சாப். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். அடுத்து, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். அடுத்து நெக்ஸ்ட், தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். அடுத்து, பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது, வங்கக்கடல். அடுத்து, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. இப்போ புவியியலில் 7 பாடத்திலிருந்து தலா ஒரு மதிப்பெண் வினா ஒரு 1 மார்க்காக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 7 இதில் சொல்லியிருக்கேன். இப்போ 17 ஒன்வேர்டு வந்துருச்சு. அடுத்து 18 குடிமையல்ல எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. அதே மாதிரி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். லாஸ்ட் ஒன், மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நம்பர் 1 போட்டு ஒரு மதிப்பெண் வினா 20 வினா விடைகளோடு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். முக்கியமான ஒன்வேர்டு அரசு தேர்வில் கேட்கப்பட்டது. இதே மாதிரி அடுத்தடுத்து நான் கொடுக்க இருக்கிறேன். நேற்று ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டு விட்டேன், நம்பர் 1. இன்றைக்கி நம்பர் 2 வந்து பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த ரெண்டையுமே நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பிடிஎஃப்பையுமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். ஸோ மாணவர்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி 20 ஒன்வேர்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தாலுமே பரீட்சை நேரத்தில் ரொம்ப முக்கியம். எல்லா மாணவர்களும் இதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த தினமும் 20 அப்படிங்கிறதுல ஒரு பாடத்திலேருந்து தலா ஒரு மதிப்பெண், ஒரே ஒரு மதிப்பெண் மட்டும் முக்கியமானதை
நான் கொடுத்துருக்கேன். கண்டினியூவாக நம்முடைய சேனலை பாருங்கள். சமூக அறிவியல் பாடத்தில் நீங்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை உறுதியாக பெறலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சமூக அறிவியல் பாடத்தில் எப்படி 100 மார்க் வாங்கலாம், எப்படி பாஸ் பண்ணலாம், எப்படி அதிக மதிப்பெண்களை வாங்கலாம், என்னென்ன பயிற்சியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கலாம் எனக்கு நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பதிவில் சந்திப்போம்.